சென்செக்ஸ் எக்ஸ்பைரி டே ட்ரேடிங் 0 to ஹீரோலாம் நிறையா ட்ரை பண்ணியிருப்பீங்க. சில பேர் ப்ராஃபிட்டபுளாக இருக்கலாம், சில பேர் லாஸாக இருக்கலாம். ஸோ என்னோட சஜஷன் என்னன்னா 0 to ஹீரோலாம் விட்டுருங்க. ப்ராப்பரான ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணி ப்ராப்பரான என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா பர் டே 1 or 2 என்ட்ரிஸ் எடுத்தீங்கனாலும் ஓகே தான். ஸோ இன்றைக்கி யூடியூப் லைவில் வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ்க்கான என்ட்ரி இடையில வந்து ட்ரைனிங்கில் மேபி வந்து எக்ஸிட் பண்ண சொல்லியிருப்போம். பட் ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் வெயிட் பண்ணியிருக்கவங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து கிடச்சிருக்கும். ஸோ 100 பாயிண்ட் என்ட்ரி நம்மளுக்கு கடைசியாக வந்து டிபி வந்து அடிச்சு செகண்ட் என்ட்ரி நம்மளால் ப்ரொவைட் பண்ண முடியல. ஓவராலாக நமக்கு ஒரு 200 பாயிண்ட்ஸ்க்கான என்ட்ரி வந்து நம்மளுக்கு அக்யூரேட்டாக வந்து இன்றைக்கி வந்து இருந்துச்சு. ஸோ மேபி நீங்கள் லாஸை ஃபேஸ் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா நாளைக்கு நம்மளோட யூடியூப்ல வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். நாளைக்கு ஆர் கம்மிங் டேஸில் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ அப்போ நாளையிலேருந்து நீங்கள் லைவ் வந்து கண்டினியூஸாக வந்து வாட்ச் பண்ண பாருங்கள். ஸோ உங்களோட ட்ரேடிங் லைஃப்லேயே வந்து ஒரு பெரிய சேஞ்சஸ் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து கிரியேட் ஆகும். நெக்ஸ்ட்டு வெனஸ்டே வந்து நிஃப்டியோட எனக்கான எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இருக்குது அப்படிங்கிறத ஜஸ்ட் நான் ஷேர் பண்ணுறேன். என்னோட வியூவை பொறுத்தளவுக்கு இப்போ கரண்ட்லி வந்து நிஃப்டி வந்து ரெண்டு எக்ஸ்பெக்டேஷன் வந்து எஸ்லேயே வந்து ஃபோக்கஸ் பண்ணோம். ஒன்று 25,200 போய்ட்டு ரீச் பண்ணணும். ஆர் நெக்ஸ்ட் வந்து 24,320 பிரேக் பண்ணிட்டு 24,150 வந்து ரீச் பண்ண எக்ஸ்பெக்ட் பண்ணோம். நான் ஆல்ரெடி எதிர்பார்த்ததான் 633 to 670 இந்த லெவலில் ரிவர்சல் இருக்கும் அப்படின்ட்டு. இதில் மோர் பாசிபிலிட்டிஸ் வந்து இன்ட்ராடேல சொல்கிறப்ப 633 சொன்னோம். பட் மார்னிங் வந்து அது ஒரு ட்ராப் வந்து உங்களுக்கு கிளியராக வந்து நடந்துச்சு. எடுத்த உடனே நம்மளுக்கு அப் ட்ரெண்ட் போயிட்டு இருந்துச்சு. அழகாக இந்த இடத்துல இந்த லோவில் வந்து நம்ம என்ட்ரி வந்து ஃபோக்கஸ் பண்ணோம். எங்கன்னா 657 இந்த லோவில் வந்து நம்ம என்ட்ரியை ஃபோக்கஸ் பண்ணோம் இந்த ரீட்ரெஸ் பண்ணப்போ. ஸோ இங்கேருந்து டே லோ வரையும் டார்கெட் வச்சோம். ஸோ டார்கெட் நம்மளுக்கு அக்யூரேட்டாக வந்து அடிச்சு. ஸோ அதுக்கப்புறம் இதோட ரிவர்சல் என்ட்ரி தான் நம்மளுக்கு இங்கே வந்து கிளியராக வந்து கிடச்சி. ஸோ இதுவும் நம்மளுக்கு வந்து கிளியராக வந்து இருந்தனால ஸோ நம்மளுக்கு அடுத்து அதுவும் வந்து டார்கெட் வந்து ஹிட் பண்ணிச்சு. இப்போ என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இருக்குது அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். நியூட்ரல் ஆர் கேப் டவுன். ஸோ இந்த பவுண்ட்ரிஸ்குள்ளே எங்கே ஓப்பன் ஆனாலும் கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா கண்டினியூஸாக நம்மளுக்கு 320 வந்து ரீச் பண்ணுறதுக்கான சான்ஸ் உண்டு. இதில் கேப் டவுனாக ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அதோட 5 மினிட்ஸ்க்கு அதோட லோ பிரேக் பண்ணணும். ஸோ அதை 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணப்போ அது பிரேக் ஆச்சு அப்படின்னா நீங்கள் டேவோட லோ வரைக்கும் அதாவது 320 வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 320 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி 120 to 150 வரையும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஓகேங்களா? இதுக்கு மேலே இருக்குது அப்படின்னா இந்த ரேஞ்ச் டு 640 இந்த பவுண்ட்ரிஸ்க்குள்ளே நம்மளுக்கு சைட்வேஸ்க்கான பவுண்ட்ரிஸாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இந்த ஏரியா வந்து ஸ்ட்ராங் கன்சல்டேஷனுக்கான சான்ஸ் உண்டு. இப்போ இன்ட்ராடே பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் இன்ட்ராடே சார்ட்டு. ஸோ இதுக்குள்ளே என்னோடய ட்ரேடிங் பிளான் எப்படின்னா இந்த பவுண்ட்ரிஸ்க்குள்ளே எனக்கு ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறப்ப இதிலேருந்து இந்த லெவல்ஸ்குள்ளே இருந்து நான் ஒரு செல் என்ட்ரி வந்து ஃபோக்கஸ் பண்ணுவேன். எங்கன்னா இங்கேருந்து ஒரு அப் ட்ரெண்ட் போகுது அப்படின்னா இந்த ஏரியாஸ்க்குள்ளே நான் ஒரு செல் என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணுவேன். அது இங்கேருந்து டேரெக்டாக நான் 320 வரைக்கும் தான். ஸோ அப்போ இந்த ஏரியா தான் ஃபுல்லாக வந்து நான் கவர் பண்ண வந்து ரெடியாக இருக்கேன். இதுக்கு பிலோ வந்துருச்சுனாலும் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் இதுக்கு பிலோ வந்துருச்சுனாலும் டவுன் ட்ரெண்ட் தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். இதுக்கு பிலோ வராமல் எக்ஸாக்டாக 24,463க்கு கீழே போகாமல் இருக்குது அப்படின்னா அப்போ இங்கேருந்து அப் ட்ரெண்ட் என்ட்ரி தான் ஃபோக்கஸ் பண்ணணும். 634 வரையும் ஒரு ஃபர்ஸ்ட் டார்கெட். இங்கே ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கிடைச்சா பார்க்கணும். இல்லைனா கண்டினியூஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். 25,200 வரைக்கும் 24,780 வந்து ஒன்று 25,200 வந்து அடுத்த லெவல் டார்கெட்டாக ஃபோக்கஸ் பண்ணுவோம். இப்போ மோர் பாசிபிலிட்டிஸ் நம்மளுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா இந்த பவுண்டரிஸ்குள்ளே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா லோ பிரேக் பண்ணால் 320 150 போயிடும். இந்த பவுண்ட்ரிஸ்குள்ளே இதுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா எனக்கு சைட்வேஸ்க்கான சான்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 634 வரைக்கும் நம்மளுக்கு சைட்வேஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நாளைக்கு லைவில் நம்மளுக்கு எப்படி இருக்குங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஸோ டெய்லி லைவ் எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் ஐ எம் நாட் செபி ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர். திஸ் வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல்லி எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஸ்டாக் மார்க்கெட் பற்றி லேர்ன் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஸோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு உடனே வந்து கிடைக்கிறனால நீங்களும் வந்து நெக்ஸ்ட் நம்மளோட அனலைஸை பார்த்துட்டு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடாக மாறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து கிரியேட் ஆகும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.